வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி வந்து டேட்டாவை வந்து எப்படி கன்சாலிடேட் பண்ணோம் எக்ஸல் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மோட்டார் சைக்கிள் சேல்ஸு டோட்டலாக நிறைய மோட்டார் சைக்கிள் விற்றுருக்கோம். அதை வந்து நம்ம ஒரு டேபிளாக எடுத்துக்கிறோம். இப்போ இந்த டேபிளில் நம்ம நல்லா கவனிச்சிங்கன்னா யமஹா அப்படிங்கிறது வந்து 2 இடத்துல ரிப்பீட் ஆகிருக்கு. சரியா? அதே மாதிரி வந்து ஹோண்டாவும் பார்த்திங்கன்னா 2 இடத்துல ரிப்பீட் ஆகிருக்கு. டிவிஎஸும் 2 இடத்துல ரிப்பீட் ஆகிருக்கு. இப்போ நமக்கு வேணுங்கிறது என்னென்னா ஒரு பிராண்டு மோட்டர் சைக்கிள் ஒரு வாட்டி தான் வரணும். அதை வந்து கன்சாலிடேட் இப்போ 2 வாட்டி வந்துருந்தா கூட அதை கன்சாலிடேட் பண்ணி நமக்கு சிங்கிள் இதாக சம் பண்ணி நமக்கு கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி பிராண்ட் சேல்ஸ் அப்படின்ட்டு நம்ம ஒரு டேபிள் போட்டுக்கிறோம். நம்ம கர்சரை வந்து அதுக்கு அடுத்த செல்லில் வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டேட்டா டூல்ஸில் பார்த்திங்கன்னா கன்சாலிடேட் அப்படிங்கிறது இருக்குது. அந்த கன்சாலிடேட்டை போய் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனே நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஸ்க்ரீனில் வந்து ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. இந்த ரெஃபரன்ஸுங்கிறது என்னென்னா எந்த டேட்டா நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் நம்மளோட இதுக்கு கன்சாலிடேஷனுக்கு அப்படிங்கிறத குறிக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் அப்படின்னு கொடுத்துட்றோம். ஆட்னோடனே அது வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த டூப்ளிகேட் இருக்கு இல்லையா, யமஹா எல்லாம் டூப்ளிகேட் ஆகிருக்கு இல்லையா, இப்போ அதை தான் நம்ம வந்துட்டு கன்சாலிடேட் பண்ண போகிறோம். அதனால் லெஃப்ட் காலம்ங்கிறத மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு அழகாக வந்துடும். யமஹா வந்து 2 வாட்டி ரிப்பீட்டாக இருந்தால் கூட ஒரே ஒரு வாட்டி அது டோட்டல் பண்ணி ஃபுல்லாக அந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்படி தான் கன்சாலிடேட் பண்ணோம் நண்பர்களே. என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நன்றி.